எங்க அக்கா வீட்டுக்கு முன்னால நிறைய செடிகளா வச்சிருக்காங்க. என்னென்ன செடிகளா வச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செடி வீட்டுக்கு வெளியில இருக்குது. இது வந்து ஒரு ஊட்டி ஆப்பிள் செடின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கும் இது பேர் சரியா தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. ரோஜா, செம்பருத்தி, மாதுளை செடி மாதிரி இதுவும் ஒரு புதர் செடி போல வந்துன்னு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்ப இந்த செடியை ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்தாங்க. அப்படியே உள்ள போனா ஒரு ஜாதி மல்லி செடி இருக்கு. இதுல கயிறு கட்டி மாடியில ஏறி பூ பறிக்கிற மாதிரி இதை வளர்த்துட்டு இருக்காங்க. ஜாதி மல்லிக்கு பக்கத்திலேயே வாடாமல்லி கலர்ல பூ பூக்கிற ஒரு டேபிள் ரோஸ் செடி இருக்குது. காலையில 8 மணிக்கு மேல ஆனா இந்த இடத்துல பூ பூத்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே ஒத்த அடுக்குல ஆரஞ்சு கலர்ல பூ பூக்கிற இலை பெருசா இருக்க டேபிள் ரோஸ் செடிலாம் இருக்கு. இங்க ஆரம்பத்திலாம் மஞ்சள், வெள்ளை, பிங்க்னு பல கலர்ல இதுங்கெல்லாம் வச்சிருந்தோம். ஆனா இப்ப இதுல இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தான் இருக்குது. இது நித்திய கல்யாணி செடியில வெள்ளை கலர் பூ பூக்கிற செடிங்க. இது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்ற ரணகல்லி செடி. இதுங்க மூலிகை செடியாவும் பயன்படுது. இந்த நித்திய கல்யாணி ரத்த புற்றுநோய்க்கு மருந்தாவும் சுகருக்கு கூட உபயோகமாகுதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரியே ரணகல்லி கிட்னி கல்ல கரைக்கவும் பயன்படுது. இதுக்கு பக்கத்துல பிங்க் கலர்ல பூ பூக்கிற நித்திய கல்யாணி செடி அழகா பூ பூத்துட்டு இருக்கு. இந்த செடியும் அழகுக்காக தான் வளர்க்குறாங்க. இதோட பேர் எனக்கு தெரியல. நீங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. அப்பப்ப இந்த செடியில அழகான பூக்கள்லாம் பூக்கும். இதை முதல்ல ஜாடியில தான் வச்சிருந்தாங்க. இப்பதான் மண்ணில் நட்டு வளர்க்குறாங்க. இங்க ஒரு ஜாடியில பாம் வெரைட்டில ஒரு செடி வச்சிருக்காங்க. முதல்ல இதை வாங்கிட்டு வரும்போது இலைங்க அங்கங்க பழுத்து போய் பார்க்க நல்லாவே இல்லை. நாங்க நர்சரிக்கு போன நேரம் இது மாதிரி ஒரே ஒரு செடி மட்டுமே இருந்ததால இதை வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பழுத்த இலைங்கெல்லாம் மறைஞ்சு செடி வளர்ந்து பார்க்கவே அழகா இருக்கு. இந்த சைட் கார்னர்ல ஒரு பன்னீர் ரோஜா செடி இருக்கு. அதுல அங்கங்க பூத்திருக்க பூல வாசனை சும்மா கும்முன்னு அடிச்சிட்டு இருக்கு. அழகா வாசனையே இருக்குன்னு இதை விட்டு வச்சா ரோட்ல போறவங்க இந்த பூவை பார்த்த உடனே பறிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பெரிய இலையா இருக்க ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் செடிலாம் இருக்குது. இது இன்னொரு வெரைட்டியான ரோஜா செடி. இதுக்கு பக்கத்துல ரெட் கலர்ல நல்லா கொத்து கொத்தா பூ பூத்துட்டு இருக்க இந்த செடியும் இருக்குது. இதோட பேரும் எனக்கு தெரியல. நர்சரில இருந்தா இதை வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த செடியில நல்லா கொத்து கொத்தா ரெட் கலர்ல பூ பூக்கதை பார்க்கும்போது வீட்டுக்கே ஒரு அழகா இருக்க மாதிரி தோணும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னால இருக்க சின்ன தோட்டத்துல என்னென்ன செடிலாம் இருக்குன்றத காட்டுறேன். அழகா நல்லா பெருசா இருக்க ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு. இப்ப சீசன் இல்லாதால முத்தன பழம்லாம் நிறைய இல்ல. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்குது. நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்குது. இந்த மரத்துக்குன்னு எந்த ஸ்பெஷல் கேரும் கொடுக்காம நிறைய பலன்லாம் கொடுத்துட்டே இருக்கு இந்த மரம். அந்த காலத்து கிணறு இது. இப்பவும் யூசேஜ்ல தான் இருக்கு. ஆனா தண்ணி மொள்றது கிடையாது. வீட்டு செலவுக்கு தனியா போர் போடாம இந்த தண்ணியை மோட்டர் மூலம் எடுத்து யூஸ் பண்றாங்க. இலை தழை எதுவும் கொட்டாம இருக்கிறதுக்காக, தூசி படாம இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு கொய்யா மரம். இதுல காய் கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்போ வந்தாலும் நாங்க சாப்பிடறதுக்கு காய்களை கொடுத்துட்டே இருக்கோம். இது ஒரு முள்ளரும்பு செடி. ஹைபிரிட்லாம் இல்லாத நாட்டு வெரைட்டி இது. இதுல பூக்கிற பூலாம் நல்லா ஊசி ஊசியா நல்ல வாசனை கொடுக்கும். இது மருதாணி செடி. வச்சு 2 வருஷம் தான் இருக்கும். சின்ன செடியா பார்த்தது போன லீவ்ல இப்ப இவ்வளோ பெரிய மரமாயிடுச்சு. இதுலயே நிறைய மருதாணி பூலாம் பூத்திருக்கு. அதனால இந்த இடமே வாசனையா இருக்குது. எப்ப நாங்க இங்க வந்தாலும் மருதாணி இலை பறிச்சு கையில அரைச்சி வச்சுக்கிறதுக்காக ஊருக்கு எடுத்துன்னு போவோம். இது ரெட் கலர்ல பூ பூக்கிற நாட்டு ஒத்த செம்பருத்தி செடி. நேத்து கூட இதுல பூ பூத்துருந்துச்சு. இதுல நிறைய மொட்டுலாம் விட்டுருக்கு. இந்த டேபிள் ரோஸ் செடியிலயும் நிறைய பூலாம் பூத்திருக்கு பாருங்க. மழை பெஞ்சு தண்ணி நிறைய இருந்தா இந்த செடிலாம் அழுகி போன மாதிரி ஆயிடுது. இந்த சீசன்ல இதுங்க நல்லா இருக்கு. இந்த மதில் ஓரமா வெத்தலை கொடி ஒண்ணு இருக்கு. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த வெத்தலையே பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்திலே ஒரு கருவேப்பிலை செடியும் நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்துட்டு இருக்கு. அடிச்ச காத்துல இது சாஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட்டா ஒரு குச்சியை நட்டு இழுத்து பிடிச்சு கட்டணும். இது ஒரு காக்கட்டான் செடி. குளிர்காலத்துல ஜனவரி பிப்ரவரியில இது நல்லா பூலாம் தரும். இந்த இடத்துலயும் ஒரு முள்ளரும்பு செடியில நிறைய பூலாம் இருக்கு. இது கடையில விற்கிற மாதிரி திக்கு கலர்ல பூ பூக்கிற கனகாம்பரம் செடி. நல்லா வெயில் அடிக்கிறப்ப இந்த ஒரு செடியில பூக்கிற பூவை பறிச்சு கட்டினாவே ஒரு முழம் அளவுக்கு இருக்கும். போன வருஷம் தானா வளர்ந்த தக்காளி செடி ஒண்ணு இந்த கேட்ல கட்டி படர விட்டு இருந்தாங்க. 10 கிலோ அளவுக்கு அது காய்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கும். இவங்களோட தேவைக்கு போக அக்கம் பக்கத்தெல்லாம் அந்த பழத்தெல்லாம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு செடியில காய்க்கிற மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் அவங்களோட தேவைக்கு போக இங்க கொடுத்துருவாங்க. அவசரத்துக்கு தேவைப்படுறது அவங்கவுங்க வீட்டுல இல்லைன்னா அப்படியே பக்கத்து வீட்டுல வாங்கிக்கிறாங்க. அண்டை அயலார் சமூக ஒருங்கிணைப்புன்றதெல்லாம் நான் இங்க தான் பாக்குறேன். இது போல சமையல் கார்டன் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கையை நேசிப்போம்.